Hi friends, greetings to you all in Jesus name. ஹலோ நண்பர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துறோம். We are entering into the new year. நம்ம இப்ப புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம இப்ப பிரவேசிக்க போறோம். 2021. 21ஆம் ஆண்டுக்குள்ள. 2020 is gone. 20ஆம் ஆண்டு கடந்து போயிடுச்சு. But ஆனா we should be thankful to God for enabling us to enter into 2021. நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் 20ஆம் ஆண்டு முழுவதும் நம்மள காப்பாத்தினார். இப்ப 21க்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறதுக்காக. Isn't it? இது எவ்வளவு நல்ல ஒரு காரியம். 2020 20 ஆண்டாம் காலத்துல for many it is the year of tears and fears. அநேக பேருக்கு கண்ணீர், துக்கம், வேதமான ஒரு ஆண்டா இருந்துச்சு. Many have lost their loved ones. அநேக பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிருக்காங்க. Many went through losses. அநேக பேர் நிறைய இழப்புக்குள்ளாக போனாங்க. Many have gone through sufferings. அநேக பேர் அநேக பாடுகளுக்குள்ளாக போனாங்க. But ஆனா thank God, கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். His goodness carried us into 2021. அவருடைய கிருபை இந்த 21ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க கொடுத்த கிருபைக்காக. Yes friends. ஆமா நண்பர்களே. We have reason to thank God. கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. It is Jesus who carried us to this new year. ஏன்னா இயேசப்பா தான் இந்த ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறார். He has a plan. அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது. He has a purpose. ஒரு தீர்மானம் இருக்குது. Think of all those people who did not see this year. ஏன்னா எவ்வளவு பேர் இந்த ஆண்டு காண முடியாத வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Think of all those people who want to see but they could not see. இந்த ஆண்டு பார்க்கணும்னு நினைச்சாங்க, ஆனா பார்க்க முடியாத எவ்வளவு பேர் போயிட்டாங்க. But ஆனா if we are alive, நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா that means it is the grace of God. அது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். It's a goodness of God. கர்த்தருடைய நன்மை மட்டும்தான். Carried us 12 months and brought us into new year. இந்த 12 மாசம் நம்மள பாதுகாத்தார் இப்ப இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்காக. Isn't it wonderful? இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம். Somebody said like this, ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி, I do not know what is my future. எனக்கு தெரியாது என்னோட எதிர்காலம் என்னன்னு I சொல்லி. do not know what this year is going to be. இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கூட எனக்கு தெரியாது. But he said, ஆனா அவங்க சொன்னாங்க, one thing I know. எனக்கு ஒரு காரியம் தெரியும். The creator of my life is holding me. என்ன உண்டாக்குனவர் தான் என்ன பிடிச்சு வச்சிருக்கிறாரு. Yes friends. ஆமா நண்பர்களே. Even as we enter into this new year, நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகும்போது you should know who is beside you. உங்களுக்கு தெரியணும் யார் உங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி. You should know who is going to take care of you. யார் உங்களை பாதுகாக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். Last year, கடந்த ஆண்டு because of pandemic, இந்த வைரஸ்னால people went through so much of agony. அநேக பேர் அநேக பாடுகளுக்குள்ளாக போனாங்க. Went through so much of financial problems. அநேக பேர் பண கஷ்டத்துக்குள்ளாக போனாங்க. But dear friends, ஆனா என் நண்பர்களே, it is Jesus who carried us ஏசப்பா தான் நம்மள வழி நடத்தினார் to this day. இந்த நாள் வரைக்கும். That means he has a purpose for you and for your family. உங்களுக்காக உங்க குடும்பத்துக்கு என்ன ஒரு தீர்மானம் சொல்லி வச்சிருக்கிறார் அவரு. Bible says, வேதம் சொல்லுது, forget the former things. கடந்து போனதெல்லாம் மறந்து போங்க. Bible says, வேதம் சொல்லுது, forget the former things. கடந்து போனதெல்லாம் மறந்து போங்க. Behold, God is going to do a new thing. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். Yes, our God is a God of miracles. கர்த்தர் அற்புதமான தெய்வமா இருக்கிறார். Yes, God who carried you last year, he will also carry you this year. கடந்த ஆண்டு உங்களை பாதுகாத்த ஆண்டவர் இதே போல இந்த ஆண்டு உங்களை வழி நடத்துவார். But how to begin this year? எப்படி இந்த ஆண்டு நம்ம தோக்கலாம்? Without God's help, we cannot. கர்த்தரோட உதவி இல்லாத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. The pandemic has taught all of us one lesson. இந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா நடந்திருக்கு. Last year problem has taught all of us one lesson. ஏன்னா கடந்த ஆண்டு காலம் நம்ம போன கஷ்டத்துல எல்லாம் கடவுள் நமக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். We are human beings. நம்ம எல்லாம் மனுஷர்கள். And without God, கடவுள் இல்லாத நம்ம ஒரு காரியம் செய்ய முடியாது. we cannot survive. நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. We need his help.
அவரோட தயவு நமக்கு தேவை. We need him. அவரோட தயவு நமக்கு தேவை. The Bible says, வேதம் என்ன சொல்லுதுன்னா, Hebrew chapter 12 எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல verse 1, 1ஆம் வசனத்துல, Jesus is the author and the finisher of our faith. ஏன்னா இயேசு பார்த்து துவக்குறோம் முடிக்கிறோமா இருக்கிறார் விசுவாசத்துல. He is the author. அவர்தான் துவக்கிறவரு. So he is the one who will begin and he is the one who will end. அவர் தான் துவக்குவார், அவர் தான் முடிப்பார். Yes, my friends. ஆமா நண்பர்களே. So as we begin this year, நம்ம இந்த ஆண்டு துவக்கும் போது we need, yes, Jesus in our lives. ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. We need him. அவர் தேவை நமக்கு கண்டிப்பா. We need his power. அவரோட வல்லமை தேவை. We need his presence. அவரோட தயவு தேவை. Yes, my friends. ஆமா நண்பர்களே. There was a sage who had disciples. ஒரு குரு இருந்தார். அவர் சுத்தி அநேக சீஷர்கள் இருந்தாங்க அவருக்கு. And one disciple asked the sage. ஒரு சிஷ்யன் வந்து அந்த குருவை பார்த்து கேட்டாராம். He said, "Sir, I want to see God." நான் வந்து கடவுளை பார்க்கணும்னு சொல்லி விரும்புறேன்னு. And the sage took all the disciples to the river. அந்த குரு என்ன பண்ணாரு, எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு நதி கிட்ட போனாராம். And he told all of them to dip inside the water. அவர் எல்லாரும் சொல்ல இந்த தண்ணீர்ல முழுங்குங்கன்னு சொல்லி They சொன்னாரு. all dipped inside the water. எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ள முழுங்குனாங்க. After some time they came out, திருப்பி மறுபடியும் எழுச்சி வெளியே வந்தாங்க, catching for their breath. அவங்களோட மூச்சு பிடிக்கிறதுக்காக. And the sage went to the boy who wanted to see God. அந்த குரு என்ன பண்ணாரு, யார் வந்து கடவுளை பார்க்கணும்னு சொன்னாரு அந்த பையன் கிட்ட போனாரா. And took hold of his hair. அவரோட முடியை பிடிச்சுக்கிட்டாரா. Pushed him under the water. அவர் வந்து தண்ணிக்குள்ளாக முழுக்கி விட்டாரா. And made him to stay inside the water for some time. அவர் என்ன பண்ணார், தண்ணிக்குள்ளாக முழுகி விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்ச நேரம் அவனை இருக்க And வச்சார். after that he pulled him out. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை வெளியே எடுத்தாரா. And this boy was gasping for breath. அவனால மூச்சு விடாத ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தானா. And the sage asked him, அப்ப அந்த குரு கேட்டார் அவரை பார்த்து, "Tell me, when you were under the water, நீ தண்ணிக்குள்ளாக இருந்தபோது what is that you wanted? உனக்கு என்ன தேவையா இருந்துச்சு? What is going on in your mind?" உன்னோட சிந்தனையில என்ன இருந்துச்சு அப்போ? And that boy said, அப்ப அந்த பையன் சொன்னானா, all that was going on in my mind was, I want to live. என் மைண்ட்ஸ்ல என்னென்ன இருந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்கணும் தான் என்ன இருந்துச்சு. I want to live. எனக்கு உயிரோட இருக்கணும். I don't want to die. எனக்கு சாக இஷ்டம் இல்ல. And then the sage said, அப்ப அந்த குரு சொன்னாரா, in the same way, அதே போலதான் when you have like that hunger and thirst for God, அதே போல உனக்கு தாங்க இருக்கும் போது, when you seek God with all your heart and with your mind, உன் முழு இருதயத்தோட முழு சிந்தனையோட நீ ஆண்டவரை தேடும் போது, you will find him. அப்போ நீ அவரை பாப்ப. You will find him. நீ அப்போ அவரை பாப்ப. Yes, my friends. ஆமா நண்பர்களே, This 2021, இந்த 21ஆம் ஆண்டு we need Jesus in our life. ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில தேவை. Because he said, அவர் என்ன சொல்றாரு, I am the way, I am the truth, I am the life. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. Only he knows what is ahead of us. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நமக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு. He knows what are the hindrance ahead of us. நமக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். Therefore God says, அல்லது கர்த்தர் சொல்றார், according to Exodus chapter 33 verse 14, யாத்ராங் 33:14 வசனத்துல, my presence shall go before you, என் பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக போவோன்னு சொல்லி சொல்றார். and you will find rest. அப்போ உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். My presence shall go before you. என் பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக போவோன்னு சொல்லி சொல்றார். In a particular country, ஒரு தேசத்துல there was a king ஒரு ராஜா இருந்தார். who used to ride on a royal elephant, அவர் வந்து அந்த யானை மேல வந்து சவாரி பண்றது போறது ஒரு வழக்கமா and இருந்துச்சு. he will throw gold coins to the public. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இந்த பொன் காசுகளை வீசி One போடுவாரு. day as he was riding on the elephant, அவர் ஒரு நாள் அந்த யானை மேல சவாரி பண்ணி கோயில் கொண்டு suddenly there was a commotion among the crowd, அங்க இருந்த மக்களுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்களாம். and the elephant was running here and there, அந்த யானை என்ன பண்ணுச்சு, இங்க அங்கேயுமா அலமோதி கொண்டு இருந்துச்சு. and all the bodyguards, they ran after the gold coins. அங்க இருந்து அவர் கூட இந்த சேவகர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு காசுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. But there was one Ethiopian slave. அந்த இடத்துல ஒரு இத்தோப்பியனுக்கு வந்து அடிமைப்பட்டவர் He இருந்தார். ran to the elephant and brought it under the control, அந்த யானை கிட்ட போய் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தார். saved the king's life. அப்ப அந்த ராஜாவோட வாழ்க்கையை காப்பாத்தினாரா. And the king asked this
slave, அப்ப அந்த ராஜா வந்து அந்த இத்தியோப்பிய மனுஷனை பார்த்து கேட்டாராம், why you didn't run after the gold அந்த coins? பொண்ணுக்கு பின்னாடி நீ ஏன்பா போல? All were busy collecting the gold coins. எல்லாருமே அந்த பொண்ணு காசுக்காக பின்னாடி போனாங்களே. This slave said, அப்ப இந்த மனுஷன் சொன்னாரா, sir, சார், if I run after the gold coins, அந்த பொண்ணு காசுக்கு பின்னாடி நான் போனா I will have very little gold coin. எனக்கு கொஞ்சம் தான் காசு கிடைச்சிருக்கும். But ஆனா if I have you in my life, அப்ப நீங்க என் வாழ்க்கையில இருந்தா I will have all the gold. அப்ப எனக்கு எல்லா பொண்ணு காசுமே இருக்கும் இல்லையா? Yes, friends. ஆமா என் நண்பர்களே, This slave did not run after the gold, அந்த மனுஷன் வந்து அந்த பொண்ணு காசுக்கு பின்னாடி போல, but he took care of the creator of the gold. ஏன்னா அந்த பொண்ணு காசை உண்டாக்கணும் யாரு, அவரை பாதுகாத்தாரு. In the same way, அதே போலதான் when we have God in our life, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, Matthew 6:33, மத்தேயு 6:33, first seek the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கன்னு சொல்லி போட்டு, All other blessings will come. அப்ப எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி This போட்டு, year, இந்த ஆண்டு the Lord will make all his blessings to come. கர்த்தர் உங்களோட என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. If we set our mind upon God, நம்மளோட சிந்தனைகளுக்கு ஆண்டவர் மீது வைத்தோம்னா, we will say, Lord, I need you in my life. கர்த்தாவே நீ வேணும் என்னோட வாழ்க்கையில, Please abide in my house. என்னோட வீட்டுல வந்து இருங்க, Abide in my family. எங்க குடும்பத்துல வந்து இருங்க. I cannot do anything without you. நான் இங்க இல்லாத நான் ஒரு காரியம் செய்ய Like முடியாது. King David, he said, தாவீது ராஜா போல Psalm 18 verse 35, சங்கீதம் 18:35 வசனம், God arms me with the strength கர்த்தர் எனக்கு ஒரு பலனாய் இருக்கிறான்னு and he சொல்லி, makes my way perfect. என்னோட வழிகள் எல்லாம் அவர் ஸ்திரப்படுத்துவாருன்னு சொல்லி போட்டிருக்கு. Yes, my friend. ஆமா என் நண்பர்களே, We need the strength of God கர்த்தருடைய பலன் நமக்கு to வேணும். overcome every obstacle, நமக்கு வர சோதனைகளை to ஜெயிக்க, overcome every temptation. வர சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிச்சு வெளியே வர, And it is God who will add grace upon grace. அப்போ கர்த்தருடைய கிருபை மேல கிருபை நம்ம மேல வரும். Look at David. அப்ப தாவீது ராஜா பாருங்க, Even though he was a king, அவர் ராஜாவா but இருந்தாலும் his heart was longing for God. அவர் இருதயம் எப்பவுமே ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்துச்சு. God was the purpose of his life. ஏன்னா கர்த்தர் தான் அவரோட வாழ்க்கையில எல்லாமா இருந்த தொட்டு. That is why Bible says, அதனாலதான் வேதம் சொல்லுது, King David said, தாவீது ராஜா the சொல்றார், Lord is my shepherd, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், I shall not want. நான் எதுக்கு கவலைப்பட போறது I இல்ல, shall not want anything. எனக்கு எந்த குறிச்சு எனக்கு கவலை கிடையாது. Yes, friends. ஆமா என் நண்பர்களே, When the Lord is our shepherd, கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருக்கும்போது you shall not want anything. எந்த குறிச்சு நீங்க கவலைப்பட போறது இல்ல. He will lead you into the path of peace, into the path of success. அவர் வந்து நமக்கு சமாதானத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நம்மளை நடத்துவார். And you will go from victory to victory. அப்ப நீங்க ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றுக்கொண்டு போவீங்க. You will go from strength to strength. அப்ப நீங்க பலத்தின் மேல் பலம் அடைஞ்சு போவீங்க. Yes, friends. ஆமா நண்பர்களே, Even today, இன்னைக்கு கூட we will say, Lord, I need you. கர்த்தாவே நீங்க வாங்க, If you come, நீங்க வந்தா only then I will go. அப்பதான் நான் போவேன். I am not going to depend on my strength. என்னோட பலத்துல நான் இருக்க போறது I am கிடையாது. not going to depend on my ability. என்னோட சுய பலத்தின் மேல நான் சாய போறது I கிடையாது. want you, O God. கர்த்தாவே நீங்க வாங்க, When you call him, நீங்க when கூப்பிடும்போது, you long for him, நீங்க அவர் வாஞ்சிக்கும் போது, and when Jesus comes into your heart, ஏசப்பா உங்க இருதயத்துல வந்த போது, he will show you the purpose of your life. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன தீர்மானம் சொல்லி அவர் காட்டுவார். And then he will fulfill your heart's desires. அப்போ உங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். Yes, my friends. ஆமா நண்பர்களே, Maybe you must have gone through a lot of sicknesses. நீங்க அநேக வியாதிக்குள்ளாக கடந்து போயிருக்கலாம். Maybe you must have wasted so much of money for medicines. நீங்க வியாதிக்காக அநேக பணம் செலவு பண்ணியிருக்கலாம். Yes, but God says, ஆனா கர்த்தர் சொல்றார், you will not suffer anymore. இன்னை மேல் நீங்க கஷ்டப்பட போவது இல்ல. He is the Lord God, our greatest healer. ஏன்னா அவர் தான் நமக்கு ஒரு பரிகாரியான கர்த்தராய் இருக்கிறார். Bible says, வேதம் சொல்லுது, Isaiah 53 verse 5, ஏசாயா 53:5 He வசனத்துல, was wounded for our transgressions. அவரோட தள்ளும்புகளாலே நம்ம குணமானன்னு சொல்லி By போடுறோம். stripes we are healed. அவரோட ஒரு ராணிப்பட்ட தழும்புகளால நம்ம குணமானன்னு சொல்லி Even போடுறோம். today Jesus is coming in search of you. இன்னைக்கு கூட ஏசப்பா உங்களை தேடி வரார். Maybe you must have spent all your money on medicines. நீங்க உங்க பணத்தை எல்லாம் வியாதிக்கு செலவு பண்ணிருக்கலாம். Maybe you must have gone from doctor to doctor. ஒரு டாக்டர்ல இருந்து இன்னொரு டாக்டர் நீங்க போயிருக்கலாம். But maybe there is no cure for your ஆனா உங்களோட sickness. வியாதி வந்து கொஞ்சம் கூட கம்மியான பாடு இல்ல. Do not be
dismayed. Do not be disheartened. இன்னும் மனசு சோர்ந்து தளர்ந்து போக வேண்டாம். Jesus is the healer. ஏசப்பா தான் உங்க பரிகாரியான It's கர்த்தரா a new இருக்கார். year and a new beginning for you. புதிய ஆண்டு புதிய காரியம் God will do new things for you. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வாங்க வாழ்க்கையில. Yes, in a particular city, ஒரு தேசத்துல there was a God-fearing family, ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம் இருந்துச்சு. and the wife was suffering with bone cancer. அந்த மனைவிக்கு என்ன புற்றுநோய் வியாதி இருந்துச்சு. She went to all the 5 doctors. They said there is no treatment for this. அவங்க 5 டாக்டர்ட்ட போனாங்க. அந்த 5 டாக்டர் சொன்னா இதுக்கு வந்து மருந்தே கிடையாதுமான்னு Husband சொல்லிட்டாங்க. and wife, they were in great tears. அவங்க கணவரும் மனைவி ரொம்ப கண்ணீரோடு They didn't இருந்தாங்க. know what to do. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. And finally they went to a prophet of God. அப்போ அவங்க ஒரு தீர்க்கதரிசி கிட்ட அவங்க போனாங்க. And the Bible அந்த says, வேதம் சொல்லுது, when the man of God, the prophet of God pray, God will hear our prayers. ஒரு ஊழியக்காரரோ ஒரு தீர்க்கதரிசிக்காரரோ அவர் ஜெபம் பண்ணாங்கன்னா உடனே அவங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி வேதத்துல And போட்டு. that man of God prayed for that. அந்த தேவ மனுஷன் அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். And that man of God said, அப்ப தேவ மனுஷன் என்ன சொன்னார்னா, God has healed you. கர்த்தர் உங்களை சுகமாக்கிட்டார், Go in நீ peace. சமாதானத்தோடு And போங்க a சொன்னார். great joy filled their hearts. அப்போ அவங்களுக்கு பெரிய சமாதானம் கிடைச்சது. They went again to the doctor திருப்பி அவங்க டாக்டர்கிட்ட போனாங்க. and they took the scanning. அப்ப அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. And the doctor took the old report and the new report. பழைய ரிப்போர்ட் புதிய ரிப்போர்ட் வச்சு அந்த And டாக்டர் the doctor பார்த்தாங்க. was amazed. அந்த டாக்டருக்கே ரொம்ப He சந்தோஷமாயிடுச்சு. said, I can't believe நான் நம்ப முடியல, you are 100% healed. நீ 100% சுகமாயிட்டியம்மா. Yes, friends. ஆமா நண்பர்களே, Yes, God is the one who changes our situation. கர்த்தர் தான் நம்ம இருக்கிற பாதைகளை முற்றிலும் மாற்றிப்போட வல்லவரா. Your sickness is not the end of your life. ஏன்னா உங்களோட சிக்னஸ் தான் உங்க வாழ்க்கை முடிவு கிடையாது. Yes, God will give a new beginning. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். What you feel is the end of life, God can make it a greatest blessing for எது you. உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அது புதிய காரியத்தை செய்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Until God says it is finished, it is not finished. ஏன்னா கர்த்தர் சொல்ற வரைக்கும் அது முடிஞ்சு போச்சுன்னு அது முடிஞ்சு போனது. There is no sickness that God cannot heal. எந்த வியாதி உள்ள கர்த்தரால் சுகமளிக்க முடியாதது Nothing is ஒன்றுமே இல்ல. impossible to Jesus. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. He is the doctor of all doctors. எல்லா வைத்தியருக்குன பெரிய வைத்தியர் அவர்தான். Yes, friends. ஆமா நண்பர்களே, Even today, இன்னைக்கு கூட Jesus will touch you and heal you. கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்குவார். Maybe you say, because of sickness, வியாதினால I'm not able to do housework, என்னால வீட்டு வேலை செய்ய not முடியல, able to go to office, என்னால வேலைக்கு போக not முடியல, able to, yes, provide for my என் family. குடும்பத்துக்கு அந்த தேவைகளை என்னால் சந்திக்க How முடியல. long I should be like this? எத்தனை நாள் இந்த கஷ்டத்துல நான் இருப்பேன்? Yes, God is putting an end to all your tears. என்ன உங்களோட கண்ணீருக்கு எல்லாரும் முற்றுப்புள்ளி வைக்கிறார். Psalm 56:8. சங்கீதம் 56:8 He வசனத்துல has put all your tears into the bottle. அவர் உங்களுக்கு கண்ணீர் ஒவ்வொன்றும் இந்த பாட்டில்ல வச்சிருக்காருன்னு He சொல்லப்பட்டு has stored it and He will honor you. அவர் எல்லாம் அதை பாதுகாத்து வச்சிருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கொடுப்பார். Jesus will heal you and give you a new beginning. ஏசப்பா உங்களுக்கு சுகமளிப்பார், உங்களுக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ள கொண்டு போவார். Yes, friends. ஆமா நண்பர்களே, That is why Jesus came into this world. அதனால தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். Give us a new hope. ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு, Give us a new joy. புதிய சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு. Past is past. கடந்து போனதாவே இருக்கட்டும். But if Jesus comes, ஏசப்பா வந்தா everything becomes new. எல்லாமே புதிசாய் மாறி போகும். You will enjoy the happiness of God. கர்த்தருடைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க He முடியும். will be the strength of your life. அவர் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பலமா இருப்பார். Apostle Paul says, பவுலதிகார் என்ன சொல்றாங்க? I can do all things through Christ Jesus. கிறிஸ்து என் கூட இருந்தா நான் எல்லா காரியம் செஞ்சு முடிப்பேன் And என்று God சொல்றார். said to Paul, அப்ப பவுல பார்த்து கர்த்தர் சொல்றார், Paul, பவுல், my grace is sufficient என் for you. கிருபை உனக்கு போதும் This மகனே new year, சொல்றார். God's grace is sufficient. இந்த புதிய ஆண்டு கர்த்தரோட கிருபை உங்களுக்கு போதும். Let us set our mind upon God. நம்மளோட சிந்தனை எல்லா ஆண்டவர் மேல வைப்போம். Let us seek Him அவரை தேடுவோம். early in the morning. அதிகாலையில Early in the morning. அதிகாலையில There is a wonderful prophet in North India, நார்த் இந்திய தேசத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி Sadhu Sundar Singh. சாது சுந்தர் சிங். Whoever will see his face, யார் யார் அவர் முகத்தை பாக்குறாங்க, one thing they said, ஒரு காரியம் his சொல்லுவாங்க. face was radiating with joy, ஏன்னா அவரோட முகம் அவ்வளவு பிரகாசமாவும் சந்தோஷத்துல radiating with peace. சமாதானத்துல நிரம்பி இருந்துச்சுன்னு. You know what is the good habit he had? அவருக்கு ஒரு நல்ல குவாலிட்டி என்னது? Early morning he will seek the Lord in prayer. அதிகாலையில கர்த்தரை தேடி அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். Yes, if you have to seek God, நீங்க கடவுளை தேடணும்னா you have to spend time
time in His presence. நீங்க அவர் நேரத்தை கடவுளோட ஸ்பெண்ட் You பண்ணணும். cannot say, I don't have time to be in His presence. நீங்க சொல்ல முடியாது எனக்கு நேரம் இல்ல ஆண்டவரோட செலவழிக்கன்னு. Early morning. அதிகாலையில Sadhu Sundar Singh, once in the forest, he was praying morning 4 o'clock. அதிகாலையில காட்டுல 4 மணிக்கு சாது சுந்தர் சிங் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. As he was praying, அவர் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது he forgot everything and he was talking to God. அவர் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சிட்டாரா. And from nowhere, the tiger came very close to him. எந்த இடத்துல இருந்து பார்த்தா திடீர்னு ஒரு டைகர் அந்த இடத்துல வந்து நின்னுச்சான். He was not mindful of the tiger. அந்த டைகர் குறிச்சு ஒரு பயப்படல. And the tiger observed him for some time. அந்த டைகர் வந்து அவரை பார்த்து கொண்டே இருந்துச்சான். And retreated back into the jungle. அது திரும்பி போயிடுச்சா. You see, God protected him from the கர்த்தர் அவரை tiger. பாதுகாத்தார் அந்த டைகர்ட்ட இருந்து. Yes, when you are in the presence of God, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது that is the safest place for you. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம். We are coming into a very important season. நம்ம ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாக நாங்க Yes, வரோம். friends. ஆமா நண்பர்களே. There is going to be tribulations. வெறும் கஷ்டகாலம் வரப்போகுது. There is going to be great trials. அநேக கஷ்ட பாடுகள் வரப்போகுது. We already seen how pandemic has brought so much problem last year. இந்த வைரஸால கடந்த 20ல நமக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பாடுகளுக்குள்ளாக Many போனோம். dangers are going to come this year. இந்த 21ல அநேக பெரிய பெரிய காரியங்கள் வரப்போகுது. How are we going to survive? நம்ம எப்படி இதெல்லாம் காப்பாத்தி உயிரோடு இருக்க போறோம்? Only with the grace of Jesus. கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். We have to cling on to Jesus. அவர் கிட்ட மட்டும் தான் நம்ம இருக்கணும். Like King David. தாவீது ராஜா போல. David said, தாவீது ராஜா சொல்றார், the Lord is my shepherd. கர்த்தரின் மேய்ப்பராய் I shall இருக்கிறார். not want. எனக்கு எந்த குறிச்சு கவலை He கிடையாது. said, even if I go through the darkest valley, I will not fear. எந்த இருள பாதையில போனாலும் எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Yes, let us come closer to God. நம்ம கர்த்தரோட நெருங்கி வருவோம். It's a time that we forsake all the worldly thing and come closer இந்த to உலகத்தின் God. காரியத்தை எல்லாத்தையும் மறந்து கர்த்தர் கிட்டாக அவர் பாதத்துல வந்து சேருவோம். He will protect you. அவர் உங்களை பாதுகாப்பார். He is the refuge for you. அவர் உங்களுக்கு ஒரு அடைக்கலமா இருப்பார். Deuteronomy 33:27 He is eternal refuge for you. உபாகமம் 33:20 அநாதி தேவன் உன் அடைக்கலம் சொல்லி போட்டிருக்கு. Yes, friends. ஆமென் Let நண்பர்களே. us call Him. அவரை நோக்கி கூப்பிடுவோம். Let us say, Lord, without you I cannot do anything. கர்த்தாவே நீ இல்லனா நாங்க வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்வோம். He will provide all your needs also. அவர் உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திச்சுட்டு எல்லாம் கொடுப்பார். All your financial needs. உங்களுக்கு பண தேவைகளை எல்லாம் சந்திப்பார். Delivery from addictions. எல்லா அடிக்ஷன்ல இருந்து உங்களுக்கு விடுதலை In கொடுப்பார். many families. அநேக குடும்பங்கள Because of addictions. அந்த அடிக்ஷனால No peace. குடும்பத்துல சமாதானம் இல்ல. No unity. சந்தோஷம் சமாதானம் இல்ல. No joy. சமாதான சந்தோஷமே இல்ல. But this year God is coming in search to set your family free. இந்த ஆண்டு கடவுள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். John 8:36 Jesus said, I have come to set you free. யோவான் 8:36 என்ன சொன்னா, நான் அந்த உலகத்துல உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். In America, அமெரிக்கா தேசத்துல there was a wonderful family. ஒரு பெரிய கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம் இருந்துச்சு. And the Bible says வேதம் என்ன சொல்லுதுன்னா, God's eyes is upon the righteous people. கர்த்தர் வந்து எப்பவுமே அவர் நீதிமான்கள் மேல அவர் கண்கள் எப்பவுமே இருக்கு. The wife was very God fearing. அந்த மனைவி வந்து கர்த்தருக்கு ரொம்ப பயந்து நடந்தவங்களாம். The wife was really God fearing. அந்த மனைவி ரொம்ப கர்த்தர்னால் பயம் பக்தி But her இருந்துச்சு. husband was addicted to drinking. அவங்க கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்குள்ளாக விழுந்துட்டாரு. And because of that, அதனால they were going through so much of suffering. அதனால அவங்க ரொம்ப கஷ்டம் பாடுகள் வேதனைக்குள்ளாக அவங்க போனாங்க. One night, ஒரு நாள் she was praying for her husband with tears. அவங்க கணவருக்காக அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே Oh இருந்தாங்க. God, deliver my husband. கர்த்தாவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க. Take out this alcoholic spirit அந்த from him. குடிப்பழக்கத்துல இருந்து அவருக்கு விடுதலை கொடுங்களேன். And as she was praying, he came into the house. அவங்க ஜெபிச்சிட்டே இருக்கும்போது அவர் அந்த வீட்டுக்குள்ள He வந்தார். saw his wife praying. அந்த வைஃப் ஜெபம் பண்ணிட்டு And the இருக்காங்க. Holy Spirit touched him. அந்த பரிசுத்த ஆவி அவங்களை தொட்டு And he said, அவர் சொன்னாங்களா, from today, இன்னில இருந்து I am not going to touch this alcohol. நான் அந்த ஆல்கஹால் தொட போறது இல்ல. Give me some juice. வேற எதுனா எனக்கு ஜூஸ் Oh, கொடு. she was so happy. அப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. She went to the room, prepared some juice and gave him. அந்த ரூம்குள்ள போய் ஏதோ ஒரு ஜூஸ் பண்ணி கொண்டாந்து அவருக்கு கொடுத்தாங்களாம். And every day will come to the house. தினமும் அவர் வீட்டுக்கு வருவாராம். And he will say, அவர் சொல்வாராம், give me some juice to drink. என்னதான் எனக்கு ஒரு ஜூஸ் பண்ணி கொடுமான்னு And சொல்வாரு. that addiction left. அந்த குடிப்பழக்கம் அவர் விட்டு கடந்து போயிடுச்சு. And he liked that juice. அந்த ஜூஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. And one day, ஒரு நாள் they thought to themselves,
அவங்களுக்குள்ள அவங்க யோசிச்சாங்களா, let us start a juice business. இந்த ஜூஸ் பிசினஸ் ஆரம்பிச்சா எப்படி They இருக்கும்? started it. அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. And that business began to prosper. அந்த பிசினஸ் வந்து ரொம்ப நல்ல செழிப்பாச்சு. And that business became famous all over the world. அந்த பிசினஸ் வந்து உலகம் முழுவதும் You know பிரகாசமாச்சு. what is that juice? அந்த ஜூஸோட பேர் என்னன்னு உங்களுக்கு It's தெரியுமா? Coca-Cola. அது கோகோ கோலா கம்பெனி. God honored the prayer of this wife, ஏன்னா அந்த மனைவியோட ஜெபத்தை கேட்டு delivered the husband, கர்த்தர் அவங்க கணவருக்கு விடுதலை and கொடுத்தார். brought peace and prosperity. அந்த குடும்பத்துல சமாதானம் செழிப்பு கொடுத்தார். Same thing Jesus will do for you. அதே காரியம் கர்த்தர் உங்க குடும்பத்திலேயும் செய்வார். Whatever the addiction, God will set them free. என்னென்ன அடிக்ஷன் இருக்கோ கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பார். Maybe you are praying from long time அநேக நாளா நீங்க ஜெபிச்சிட்டு for the இருக்கலாம். salvation of your husband, உங்க கணவருக்காக, or for salvation of your children, உங்க or பிள்ளைங்களுக்காக, for salvation of your parents. உங்க பெற்றோருக்காக God is coming to set you free. கர்த்தர் வந்து உங்களை விடுதலை கொடுப்பார். If you are seeking God, நீங்க கர்த்தரை தேடினா surely there is a miracle. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் He is செய்வார். the hope. அவர்தான் நம்பிக்கை. New year, புதிய ஆண்டு God is going to bring new blessings. கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். One side, ஒரு சைடு we will see all kinds of problem in this world. இந்த உலகத்துல அநேக கஷ்டங்கள், பாடுகள், வேதனை வரும். Jesus is coming. ஏசப்பா திருப்பி வரார். He is coming. அவர் மறுபடியும் வரார். Yes, a time is set for Jesus to come into this world. ஏசப்பா மறுபடியும் அந்த நேரம் குறிச்சு வச்சிருக்கார் அவர் வரதுக்கான நேரத்தை. We are in the dangerous world. நம்ம வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில நம்ம My dear இருக்கிறோம். brothers and sisters, சகோதரி this year இந்த ஆண்டு we are going to see economy is going to be affected. இந்த பண கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். Many companies will be affected. அநேக கம்பெனிகளுக்கு வந்து ப்ராப்ளம் வரப்போகுது. People will go through tough times. மக்கள் வந்து அநேக கஷ்டங்களுக்குள்ள But போவாங்க. Psalm 34 verse 10, சங்கீதம் 34:10 those who seek the Lord shall not lack any good thing. கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லி Yes, போடுறது. my friends. ஆமா நண்பர்களே, Let us look to Jesus. நம்ம இயேசுப்பா நோக்கி பார்ப்போம். He is our refuge. அவரே நமக்கு அடைக்கலமும், He is our shelter. அவரே நமக்கு பலனுமா இருக்கிறார். He is the one who will carry us till the end. அவர் தான் நம்மளை பாதுகாத்து வழிநடத்திட்டு கொண்டு போய் He முடிக்கப்படுவார். will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will protect you. அவர் உங்களை பாதுகாப்பார். We are in the last days. நம்ம கடைசி நாட்கள்ல We இருக்கோம். are in the last days. நம்ம கடைசி நாட்கள்ல Matthew இருக்கோம். chapter 24, we see all the signs of the last days is getting fulfilled now. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல என்னென்ன கடைசி நாட்கள் இருக்கோ அது எல்லாமே இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. We see around the world there is a problem. உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்ட வழியாக போயிட்டு இருக்காங்க. There is so much of confusion. இந்த உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல It's இருக்கு. already written in the Bible. இது எல்லாமே வேதத்துல எழுதி It's not a new thing. இது புதியான காரியம் It's கிடையாது. not a new thing. இது புதுசான All காரியம். these predictions are written in the book of Revelation. இதெல்லாம் வெளிப்படுத்தல ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கு. Antichrist is coming. அந்தி கிறிஸ்து வரப்போறான். There is going to be, yes, a distressing things coming. இந்த உலகத்துல அநேக கெட்ட காரியங்கள் நடக்க போகுது. But Jesus will be your refuge. இயேசுப்பா தான் உங்களுக்கு கிடைக்கலமா இருப்பார். Jesus will protect you. இயேசுப்பா உங்களுக்கு பாதுகாப்பார். Jesus will carry you. அவர் தான் உங்களை வழி நடத்துவார். 2021. 21ஆம் ஆண்டு Let us hold on to God. கர்த்தரையே பிடிச்சுக்கொள்வோம். Let us come closer to God. கர்த்தரோட கிட்ட சேருவோம். Let us forsake all our sins. நம்மளோட பாவத்தை எல்லாம் விட்டு வருவோம். Let us forsake all our old habits. நம்ம கிட்ட இருக்க பழைய கெட்ட பழக்கம் எல்லாம் விடுவோம். Forgive your enemies. உங்க சத்துருக்களை மன்னிங்க. Love even your enemies. உங்க சத்துருக்களை அன்பு செய்யுங்க. Don't waste your time carrying all the past hurts and past feelings. கடந்து போன வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சோ அந்த ஹர்ட் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு போகாதீங்க. Past is past. கடந்து போனது கடந்து Let போனது. us not waste our time sitting thinking of the past. கடந்து போனதை குறிச்சு உட்கார்ந்து யோசிச்சுட்டு ஆலோசனை பண்ணாதீங்க. Let us give our heart to Christ. நம்மளோட இருதயத்தை கர்த்தர் கொடுப்போம். Let us give our family to நம்மளோட Jesus. குடும்பத்தை கர்த்தர் கொடுப்போம். Let us pray. நம்ம ஜெபம் பண்ணுவோம். God will bring new blessings. கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். God will bring a change in our family. கர்த்தர் நம்ம குடும்பத்துல பெரிய மாறுதலை கொடுப்பார். God will do supernatural things in your கர்த்தர் family. உங்க குடும்பத்தை பெரிய காரியங்களை செய்து அற்புதம் செய்வார். And He will, yes, make you more than conqueror. அவர் எதிர்பார்க்காத விதத்துல உங்களை அதிசயமா அற்புதமா நடத்துவார். According to Romans 8:35 to 37. ரோமர் 8:35 37 வரைக்கும் Whatever you may go through, நீங்க என்ன வழியா போனாலும் He will not allow you to suffer beyond you can bear it. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாருன்னு சொல்லி 1 போடுறாங்க. Corinthians chapter 10:13. 1 கொரிந்தியர் 10:13 Shall we all pray? நம்ம எல்லாரும் ஜெபம் Father God, I praise you and I thank you, O Lord. Thank you for 2021. Lord, this year is a year, O Lord, to seek you, to long for you.
and to, Lord, set our minds upon you. Lord Jesus, we pray, all those who are watching, oh Lord, this video, open the windows of heaven. Bless them, oh God. Bless them, oh God. Do miracles for them. Yes, set them free from all their hurts, oh God. Set them free from their sorrows, oh God. Set them free from their depression, oh God. Let thy presence come. Thank you, Jesus. Let thy presence come. Let thy glory come. Amen. Give them a new beginning, oh God. Give them a new hope, oh God. Oh Lord, I pray, all those who are, Lord Jesus, in the sick bed, lay thy wounded hand upon them and heal them. Amen. Through the stripes of Jesus, they are healed. Amen. Lord, I pray, all those who lost their job, give them a job. Amen. I speak restoration in their finances. I speak restoration in the relationship. Amen. I speak restoration in their, family. Yes, oh God, I pray, whatever they lost, give them back. Amen. Whatever they lost, give them back. Amen. Bring restoration, double-fold blessing. Let thy peace come into their hearts. Let thy peace flow into their family, O God. Turn the sorrow into joy. I bind all the evil spirits, spirit of confusion, spirit of fear, spirit of sickness. Leave their families in Jesus' name. And Lord, I pray, give them a new blessing. New beginning, O God. Fulfill all the heart's desires. Yes, put an end to the sorrow, put an end to their financial struggle, O God. Multiply your blessings upon them. Open new doors for them, O God. Open new doors for them, O God. Yes, oh, make a way for them to come out of their problem. Father, I pray, all those who are seeking you, Lord, touch them. Amen. Comfort them. Amen. Let there be peace between husband and wife from today in Jesus' name. Yes, Lord. Prosper their business. Give them wisdom to shine in this world, O God. Send your angels to fight their battles. All those who are weak-hearted, strengthen their hearts, O God. Speak to them, O God. Strengthen their prayer life. Deliver them from addictions. Deliver them from every evil habits, O God. You transform their hearts. Give them a new beginning. Give them a new beginning, O God. Do miracles. Do miracles. Do miracles, O God. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. You are doing wonders among them. We look to you, O God. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Now my wife is going to pray. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Amen. அப்பா அந்த 2020ல கர்த்தாவே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து வழிநடத்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த ஆண்டு தொடக்க நாங்க முடிக்க முடியாது மறிச்சு போயிட்டோம். ஆனா கர்த்தாவே இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சுக பெல்ல ஜீவனை பாதுகாத்து வழிநடத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா அந்த 21 புதிய ஆண்டு உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன். கடந்ததெல்லாம் ஒளிஞ்ச கர்த்தருக்குள்ள எல்லாம் புதிதா மாறுதுன்னு சொல்லி எல்லாம் புதிதான காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க கர்த்தாவே. அடியாளங்கள் செய்யல அப்பா 20ல கத்தா என்னன்னு இழந்தாங்க கத்தா 21ல அதெல்லாம் கண்டிக்க உதவி செய். ஜோப் 42:10 கத்தாவே ஜோப் இழந்தது ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சீங்க கத்தாவே. அதேபோல் ரெட்டிப்பனமான ஆசீர்வாதங்கள் சுக பெல்ல ஜீவன கொடுங்க கத்தாவே. அப்பா அந்த 21 கத்தாவே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ட் ஆண்டா இருக்கு அப்பா. உங்களை அதிகமாய் நெருங்கி வர உதவி செய் கத்தாவே. உங்களை வாஞ்சி தேட உதவி செய் கத்தாவே. உங்களுடைய blessing 21ல உங்க முழு குடும்பத்து மேல இருக்கட்டும் கத்தாவே. ஆசீர்வதி ராஜா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Friends, நண்பர்களே, Jesus loves you. இயேசுப்பா உங்களை அன்பு செய்றார். He will carry you. கர்த்தர் உங்களை வழிநடத்தி நடத்துவார். He will provide for you. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் He will open new doors for you. புதிய வாசலை திறப்பார். If you seek him with all your heart. முழு இருதயத்தோடு நீங்க அவரை தேடினா. If you cling on to Jesus. அவர் முற்றிலும் பற்றிக்கொண்டா. He will never forsake. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். Expect great things. கர்த்தர்ட்ட பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்க. Spend your time with the Lord. கர்த்தரோடு கூட நேரம் செலவு. Early morning you spend time with the Lord. அதிகாலையில கர்த்தரோட நேரம் செலவு. Love him with all your heart. முழு இருதயத்தோடு அவரை தேடுங்க. And he will fulfill your heart's desire. அவர் உங்களோட மன விருப்பத்தை எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will surely be with you. கர்த்தர் கண்டிப்பா உங்களோட கூட இருந்து fulfill your heart's desire. உங்களோட மன விருப்பத்தை வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். And he will carry you till the end. கடைசி வரைக்கும் உங்களை வழிநடத்தி பாதுகாப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Once again
மறுபடியும் wish you happy new year உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் and a prosperous new year. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக May கர்த்தர் this new year bring peace, good health and protection. இந்த புதிய ஆண்டு உங்க வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், நிம்மதி கர்த்தர் கொடுப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். See you again. மறுபடியும் உங்களை